பண்ருட்டி கடலூரோட சரி. மெட்ராஸுக்கு 3-4 தடவை வந்திருக்கேன். ஓஹோ. இதுல என்னதான் வச்சிருக்க? நான் வேற இதை தூக்கிட்டேன். சாப்பிட்டீங்களா? தனலட்சுமி சாப்பிடுன்னு சொல்லுச்சு. இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுதான் ஒன்றும் புரியல. ஏமா கொஞ்சம் அப்படி வாரியா? வந்துட்டேன். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அப்புறம் கிளம்ப வேண்டியதானே. என்ன விசேஷம்? காது ஊத்தி வச்சிருக்கேன். பசங்களுக்கு முடி எடுக்காம எல்லாம் சடையை வளர்த்துக்குன்னு அலையுதுவ. பச்சைவாழி அம்மனுக்கு கிடா வளர்த்து விட்டுருக்கேன். அதுவும் தாடியை வளர்த்துக்குன்னு ஊர்ல பண்ணாத அட்டாசம்லாம் பண்ணிக்கின்னு அலையுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடலான்னு தான் காரியத்தை வச்சுட்டேன். ஏதே பணத்துக்கு ஒண்ணு கொடுத்துடுறா. ஏய் வரட்டுமே. சரி சரி, தனலட்சுமி வந்துரும்னு தான் பார்த்தோம். வர்ற மாதிரி தெரியல. சரி கொடுத்துடலாம். ஏமா இந்த பத்திரிக்கையை தனலட்சுமி கிட்ட கொடுத்துரு. தனத்தை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமாவா? நாங்கெல்லாம் ஒன்னா தானே படிச்சோம். சாப்பிட்டு தண்ணியே குடிக்கல, கொஞ்சம் தண்ணி கூட. எனக்கு தனத்தை பார்த்த உடனே பகீர்கிட்டது எப்படிலாம் இருந்த பொண்ணு இந்த வயசுலயே இப்படி தாலி அறுத்துட்டு நிக்குது. எத்தனையோ பேர் தனலட்சுமிக்காக தவம் கிடந்தான். இதுக்க நானு இவனெல்லாம் சேர்ந்தே சைட் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். அதையாண்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அது இருந்த இருப்புக்கு இன்னைக்கு வேலைக்காரியா இருந்து வவுத்த கழுவுது. ரொம்ப நல்ல பொண்ணு பாவம். ஒரு பையன் வேற. நீங்க தான் ஒத்தாசையா இருந்து உதவி பண்ணணும். நாங்கெல்லாம் படிச்சதுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் இருந்தது. அதுவும் இப்ப எங்க கிடக்குதோ என்னமோ. கட்டியா நீ 1.5 ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்கினியா? ஏன் சண்முகம் கூட ஒரு போட்டோ வச்சிருந்தானே. அவர்கிட்ட எது போட்டோ? ஏதா அவன் நான் இவன் தனலட்சுமி எல்லாரும் 10வது வரைக்கும் ஒன்னா தானே முடிச்சோம். ஒரு நாளைக்கு தனலட்சுமி பள்ளிக்கூடம் வரலைன்னா முதல்ல மூஞ்சியை சுருக்கிறவன் சண்முகம் தானே. பைத்தியமால கூடவே அலைவான். எங்க 2 பேருக்கு தான் அதெல்லாம் தெரியும். பேசுறேன்னா பேசிக்கினே இருக்கலாம். நான் வர்றேம்மா. முடிஞ்சா போகும்போது சண்முகத்தை பார்த்துட்டே போறேன். பாப்பா எப்படியெல்லாம் நாள் ஓடி போச்சு. இவன் இங்கே கிடக்குறான், நாம எங்கேயோ கிடக்குறோம். பூமியில பிறந்ததுக்கு போய் சேர்றது வரைக்கும் இன்னும் என்னென்ன பார்க்க போறோம். ஏக்கா எங்க ஸ்கூலுக்கு போயிருந்தியா? குழந்தை தூங்கிட்டா. புட்டி பால் கொடுத்து தூங்க வச்சேன். நானும் இப்பதான் தூங்கி எழுந்தேன். ஓ அவங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. ஏரோப்ளேன்ல சாக்லேட் கொடுத்துருப்பாங்களேம்மா, அது எங்க? பாம்பே டெல்லிக்கெல்லாம் போனீங்களா? பால் அண்ணாக்கும் ஒன்று கொடுங்க. ஹையா லைக் சாக்லேட். பாலு அண்ணா உனக்கும் ஒரு சாக்லேட். என்ன கண்மணி, எனக்கு சாக்லேட் இல்லையா? இந்தாங்க. திலகம் என்கிட்ட இருக்கட்டும். நீங்க முதல்ல காப்பி குடிங்க, அப்புறமா சாப்பிடுறேன். குழந்தைய கொடு. சரி. எப்பமா வந்தீங்க? எங்க அந்த கட்டையனும் காக்கையனும் போயிடுச்சிங்களா? எங்க ஊரு பெல்லாப்பழம் இது. தின்னு எத்தனை நாள் ஆச்சு. அவங்களுக்கு சாப்பாடு போட கூட நேரம் இல்ல. சாப்பிட்டுச்சிங்களா? எதுவுமே பேச நேரம் இல்ல. மீதி ஊற வச்ச துணி வேற எல்லாம் அப்படியே கிடக்கு. கீழே பத்திரிக்கை பாத்தீங்களா? எனக்கு கூட ஒண்ணு வச்சிருக்காங்க. உனக்கு அவங்கள நல்லா தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒன்னா தானே படிச்சோம். 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அப்புறம் தான் அந்த கணக்கு வத்தி எங்க எல்லாரையும் ஃபெயில் போட்டாரு எங்க செட்டிலேயே. அதுக்கப்புறம் படிச்சு பெரிய ஆள் ஆனது கண்மணி அப்பா மட்டும்தான். அவரும் கூட படிச்சாரு? ஆமா. நீ எனக்கு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நானும் படிச்சிருந்தா உங்களை மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பேன். என் வாழ்க்கையும் எப்படி எல்லாமோ ஆயிருக்கும். ஊரை விட்டு சனத்தை விட்டு இங்க வந்து இப்படி ஒண்டியா கிடக்குறேன்.
ஹலோ 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 யாரு